வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் அது சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கடைசி ஒரு 1 வீக்கில் மெட்ராஸ் ஹைகோர்ட்னை பற்றின டாக்ஸ் அப்படின்றது நிறைய போய்கிட்டே இருக்குது. நம்மளும் வீடியோவாக போட்டிருந்தோம். ஸோ இதற்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருந்தோம். டிஸ்ட்ரிக் வைஸ் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற தகவல்கள் இதற்கு முன்னாடி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த தகவலின் அடிப்படையில், அதாவது பிப்ரவரி மாதத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது கோர்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டே 7ஆம் தேதிக்கு அப்புறம் 1/7/2023 அந்த சமயத்தில் இந்த வேக்கண்ட் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அப்படின்னு அவங்க வெளியிட்டிருந்தாங்க. ப்ளஸ் அது போக டிசம்பர் 31க்குள்ளே நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத சர்க்குலர் அனுப்பணும் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கடைசி நாள் இந்த டிசம்பர் 31 நெருங்க எல்லா சேனல்ஸ்லையுமே இருந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கொடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ இது இப்போ கேட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இது இப்போ கேட்கல, முன்னாடி கேட்டிருந்தாங்க. அந்த முன்னாடி பிப்ரவரி மந்தில் வந்த சர்க்குலரை அவங்க எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ ப்ளஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது. அது 1/7/2023 வந்த ஒரு இதுதான். இதுவும் மெட்ராஸ் ஹைகோர்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு விஷயம். பட் இப்போ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கங்க. ப்ளஸ் இது போக இதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத அவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கண்ட் வருது அப்படின்றது நமக்கு தெரியாது. அவங்க சர்க்குலராக அனுப்பிச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத அவங்க திரும்ப வெப்சைட்டில் அப்டேட் பண்ணால் தான் நம்மளாலையும் சொல்ல முடியும் எவ்வளோ வேக்கண்ட் வருது அப்படின்றத. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சென்னைக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரென்த் இவ்வளோ இருக்கணும், அதுக்கு பதிலாக ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த் இவ்வளோ இருக்குது, வேக்கண்ட் இது கடைசியாக இருக்கிறது தான் வேக்கன்சி. ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பார்த்தவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக பார்க்குறவங்க தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். சென்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 612 வேக்கண்ட் இருக்குது. ஸோ சென்னைக்கு 612 வேக்கண்ட்டும், அரியலூருக்கு 85, கோயம்புத்தூருக்கு 214, கடலூருக்கு 101, தருமபுரி 93, திண்டுக்கல் 193, ஈரோடு 123, காஞ்சிபுரம் 196, கன்னியாகுமரி 122, கரூர் 76. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி 134, மதுரை 161, மயிலாடுதுறை 127, நாகப்பட்டினம் 94, நாமக்கல் 139, நீலகிரி 112, பெரம்பலூர் 79, புதுக்கோட்டை 150, ராமநாதபுரம் 96, சேலம் 253. அதுக்கடுத்து சிவகங்கையிலேருந்து 194, தஞ்சாவூர் 182, தேனி 79, தூத்துக்குடி 159, திருச்சிராப்பள்ளி 194, திருநெல்வேலி 146, திருப்பூர் 262, திருவள்ளூர் 219, திருவண்ணாமலை 155, திருவாரூர் 80, வேலூர் 156, விழுப்புரம் 125, விருதுநகர் 125. மொத்தம் 5236 வேக்கண்ட் அப்படின்றது இப்போ, அதாவது 7ஆம் தேதி படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படின்றது இந்த 2024 இருக்கும். ஸோ இதனுடைய வேக்கண்ட் எல்லாத்தையும் சேர்க்கணும். ப்ளஸ் வாலண்டரியாக ஜாபை ரிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சில கேட்டகரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8000லேருந்து 10,000 வேக்கண்ட் காலி பணியிடங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு ஓஏ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா, கம்பல்சரி ஓஏ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா மினிமம் 5000 ஓஏ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா மினிமம் ஒரு 5000 காலி பணியிடங்கள் அப்படின்றது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போவே கரண்ட்டில் இருக்கிற வேக்கண்டே பார்த்திங்கன்னா 5200 அப்படின்றது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சொன்னது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுனாலே கண்டிப்பாக 5000 காலி பணியிடங்களுக்கு தான் வரும். ஸோ மினிமம் ஓஏக்கு 8th ஸ்டாண்டர்டு குவாலிஃபிகேஷன் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தது தான், முன்னாடியே சொன்னது தான், 8th ஸ்டாண்டர்டுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. ப்ளஸ் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அண்ட் ஓரல் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ண போகிறாங்களா என்ன அப்படின்றது மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அண்ட் ஓரல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. என்ன ரீசன் அப்படின்னா இது ஓஏ ஜாப்ஸ் அப்படின்றது
ப்ராக்டிக்கலாக நம்மளோட ஒர்க் எப்படி அப்படின்றது ஜாப் நேச்சரை பொறுத்து தான் அதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா வெறும் தேர்வு முறை மட்டும் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ஓரல் டெஸ்ட்டோ ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டோ வைக்கிறாங்க. ப்ராக்டிகல்ஸாக வைக்கும்போது இதுதான் நம்ம ப்ராக்டிக்கலில் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து மெயின் ஜாபோட நேச்சராக இருக்கும். அதை வந்து சிலர் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதற்காக தான் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றத அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்போ ஓஏ அப்படின்றது கோர்ட்லேயும் ஓஏ ஒர்க் இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒர்க் இருக்கும். அதே போல் ரெசிஸ்டண்டல் ஓஏ இருக்கும். வீட்டில் அப்படின்னா எல்லா வேலைகளும் தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 இடத்துலையுமே வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை உருவாகும்போது கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் வேறு ஏதாவது ஜாப்ஸ் சீனியர் அண்ட் ஜூனியர் பே லீஃப் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து இந்த மாதிரி ஓரல் டெஸ்ட்டோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டோ இருக்காது. ஏன்னா அதனுடைய ஜாப் நேச்சர் அப்படின்றது வேறு. 2த்துக்குமான ஜாப் நேச்சர் அப்படின்றது வேறுன்றதுனால தான் 2த்துக்கும் ஒரே மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இருக்காது. இதுக்கு வேறு செலெக்ஷன் ப்ராசஸ், இதுக்கு வேறு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெய்லீஃப் ஜாபில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்கல்ல, அதாவது ஓஏயில் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இது வந்து டோட்டலி கேன்சல், முடிஞ்சு போன ஒரு விஷயம். இதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஓஏயில் கூப்பிட மாட்டாங்க. அல்லது பெய்லீஃப் ஜாபில் சீனியர் பெய்லீஃபு, ஜூனியர் பெய்லீஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வேகண்ட் கொடுத்துருந்தாங்க, ரீடர், எக்ஸாமினர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு 90% டிஸ்ட்ரிக்ட், 90%னா ஒரு 30 டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் மீன்ஸ் எல்லாரையும் கிடையாது, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து தகுதியான நபர்களை, அவங்களுக்கு தேவையான, இப்போ ஒருத்தருக்கு ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வேகண்ட்டு தான் காலியாகும். அந்த ஒரு வேகண்ட்டுக்கு ஒருத்தர் தான் கூப்பிட முடியும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் 3 பேர் இருக்காங்கன்றதுனால 3 பேரையும் கூப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அப்படி சொல்ல வரேன். ஸோ அது தகுதியான நபர்களை மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்துமே ஆல்மோஸ்ட் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாத காலத்தில் இந்த பெய்லீஃப் ஜாபுக்கான 1 இயர் வாரண்ட்டி, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு வந்து 1 வருஷம் தான் கேரண்டி. அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜாபுக்கு போனால் தான் அது வந்து செல்லுபடியாகும். அதற்கு மேலே டைம் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது செல்லாது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆர் மார்ச்சில் ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக டைமிங் ஞாபகம் இல்லை. மார்ச் ஏப்ரலில் இருக்கும் ஜாயின் பண்ண டேட்டு. இப்போ இந்த பெய்லீஃப் ஜாப் இப்போ மறுபடியும் மார்ச் ஏப்ரல் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதத்தில் வந்து உங்களுக்கு இது வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது 1 வருஷத்துக்கு மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.